கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆழம்பாடி காட்டுப்பகுதியில் சோளம் குவியல்கள் தீப்பற்றி எரிந்தது. சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சோளத்தை ஒரு சில விவசாயிகள் அறுவடை செய்து காட்டிலேயே குவித்து வைத்திருந்தனர். மர்ம நபர்கள் தீ வைத்ததாக கூறப்படுவதால் தீ வேகமாக பரவியது. தகவல் அறிந்து வந்த வேப்பூர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட சோளம் குவியல்கள் கருகி நாசமானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 3 ஏக்கருங்க அறுத்து வச்சிருந்தேங்க. விலைவாசி ஏறும்னு வச்சுருந்தேங்க. அதை எவ்வளோ நெருப்பு வச்சு எந்திரிச்சிங்க. எனக்கு 3 ஏக்கர் நஷ்டமாயிடுச்சுங்க. பார்த்து நீங்கள் தாங்க நஷ்டம் செய்யணும். நஷ்டம் எனக்கு முடியனூர். நாங்கள் ஆடு மேய்க்கிறது தான் எங்கள் தொழில். ஆடு மேய்ச்சிட்டு சோளா கட்டில் காலைல 8:30 மணிக்கே தீ பிடிச்சிக்கிச்சு. நாங்கள் சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. திரும்பி 12:30 மணிக்கெலாம் பிடிச்சிட்டு காடு பூரா பிடிச்சிக்கிச்சு. அதனால் எங்கள் பொருளை நாங்கள் பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஆலம்பாடி ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 7-10 ஏக்கர் சோளம் முட்டாக குமிச்சு வச்சிருந்து எரிஞ்சிச்சு. ஃபயர் வண்டி வந்து அமுச்சிட்ருக்கு. திட்டக்குடி வட்டம் ஆலம்பாடி கிராமம் ஒரு 100 ஏக்கருக்கு மேலே வந்து சோளம் வந்து பாதி அடித்து பாதி அடிக்காதுன்னு ஃபுல்லாக எரிஞ்சு போச்சுங்க. யாரும் ஒரு மர்ம நபர் யாரோ தீ வச்சுட்டாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிஞ்சு போய் எல்லாம் அவங்க அடிச்சாங்க. விவசாயி எல்லாம் இந்த வருஷம் விலை ரொம்ப கம்மி, 1700 800 மேலே போகலைங்க. இதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு உரிய ஒரு நிவாரணம் அளிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. தீயணைப்புத்துறை எவ்வளோ வந்து வருங்க கட்டுப்பாட்டில் இருக்க ஒன்றும் கட்டுப்பாடல ஏகத்துக்கு எரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக மக்கள் பாவம் வட்டிக்கு வாங்கி வசதிக்கு வாங்கி அவங்க பயிர் பண்ணுறாங்க. இதை அடித்து தான் அந்த வட்டி கடனை எல்லாம் அடைக்கணும். எங்களுக்கு ஒரு நிவாரணமாக ஏதோ ஒன்று உதவும் பண்ணி மு.க. ஸ்டாலின் ஐயாவை கேட்டுக்கொள்ளப்படுகிறது.